குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 22 முதல் நடக்கிறது. 23ஆம் தேதி 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இது தொடர்பான விவாதம் இரு அவைகளிலும் நடந்து வருகிறது. இந்த சூழலில் மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை லோக்சபாவில் நேற்று தாக்கல் செய்தார். இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் கடும் சர்ச்சைகள் இருப்பதால் மசோதா குறித்து ஆய்வு செய்ய பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. அந்த கோரிக்கையை ஏற்று பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவை அமைப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருந்தார். அதன்படி வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய மொத்தம் 31 பேர் அடங்கிய பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் திமுக எம்பி ஆர் ராசா, அசாதுதீன் ஒவைசி, தேஜஸ்வி சூர்யா, இம்ரான் மசூத், நிஷிகாந்த் துபே உட்பட லோக்சபாவைச் சேர்ந்த 21 பேரும் ராஜ்யசபாவைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டுக்குழு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும், அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தங்கள் சரியா, அதில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்பது பற்றியெல்லாம் பரிந்துரை வழங்கும். அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் இந்த கூட்டுக்குழு தங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கும்.